ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வர்ற ஒரு கணக்க எப்படி செம வேகமா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேள்வி இதுதான். டைம் டெஸ்ட்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். முதல்ல எல்லாரும் போடுற ஸ்டாண்டர்ட் மெத்தட் பார்ப்போம். இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல 3 ஸ்டெப் தான். வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும், ஃபார்முலா போடணும், சால்வ் பண்ணணும். நஷ்ட சதவீதம் இருந்தா விற்பனை விலைய கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சரி, இப்ப நம்ம நம்பர்ஸை இதுல போடலாம். நஷ்டத்துக்கு 25, அடக்க விலைக்கு 1500. சிம்பிளிஃபை பண்ணா 75/100 இன்டூ 1500. 2 0வை கேன்சல் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, 75 15ஆல பெருக்குனா போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ கேமராவோட விற்பனை விலை 11,025. பாருங்க, ஃபார்முலா கரெக்டா வேலை செய்யுது. ஆனா ஒரு நிமிஷம், இது கரெக்டான வழியா இருந்தாலும் இது வேகமான வழியா? இதை விட வேகமா மனசுக்குள்ளேயே கணக்கு போடலாம். அதுக்கு சூப்பரான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கும் ஷார்ட்கட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. எக்ஸாம்ல ஸ்பீடு தான் முக்கியம் இல்லையா? முதல் ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள். 25% நஷ்டம்னா பொருளோட மதிப்புல 75% தான் மிச்சம் இருக்கு. அப்போ அடக்க விலைய நேரடியா 0.75ஆல பெருக்குனா போதும், ஆன்சர் உடனே வந்துரும். இப்ப இதை விடவும் ஒரு வேகமான வழியை பார்க்கலாமா? அதுதான் ஃப்ராக்ஷன் மெத்தட். இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்ல 3 ஸ்டெப் தான். சதவீதத்தை பின்னமா மாத்தி மீதிய கண்டுபிடிச்சு பெருக்கணும். அதாவது 1500ல 3/4 பங்கு, சிம்பிளா சொன்னா 3/4 பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 1500 4ஆ வகுத்தா 375. அத 3ஆல பெருக்குனா ஆன்சர் 1125. அவ்வளோதான். இத நீங்க பேனா பேப்பர் தொடாம மொத்தமா உங்க மனசுக்குள்ளேயே போட்டுடலாம். அடுத்த முறை இந்த மாதிரி கணக்கு வந்தா இந்த ட்ரிக்ஸை வச்சு எவ்ளோ வேகமா போடுவீங்க?